our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 46 அதிகாரம் 13 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ரட்சிப்பு சம்பாதிக்க கூடியதல்ல, அது இரக்கத்தின் மூலம் பெறப்படுவதாகும். இயேசு என்ற நாமத்திற்கு மாத்திரமே ரட்சிக்கும் வல்லமையுண்டு. இந்த ஆண்டின் இறுதி நாட்களை நெருங்கியிருக்கிறோம். இந்த ஆண்டை திரும்பி பார்த்து தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம் இது. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு அருளி செய்தவற்றை அறிக்கையிட்டு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவரது தயையை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருப்போம். நான் சீயோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவனுடைய பிள்ளையாகிய சீயோனின் பங்காகிய உங்களை அவர் நினைத்து இரட்சிப்பை வாக்கு பண்ணுகிறார். தொடர்ந்து பாவத்தோடும் மேற்கொள்ள இயலாத பழக்கங்களோடும் போராடி கொண்டிருப்பீர்களானால் திடன் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் கூறுகிறது. இயேசுவின் இரத்தத்தின் மறுரூபமாக்கும் வல்லமையானது உங்களை பாவத்தின் ருசியிலிருந்து விடுதலையாக்கும் என்று விசுவாசியுங்கள். ரட்சிப்பு என்பது என்ன? சாபங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு அருளும் ஜீவனுக்குள் கொண்டு வரப்படுவதே ரட்சிப்பு ஆகும். இதற்காகவே ஆண்டவர் இயேசு சிலுவையில் கிரயத்தை செலுத்தினார். நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்படுத்தப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில் தியாகம் செய்து மன்னிப்புக்காக மன்றாடினார். இன்று இயேசுவின் நாமத்தை கூறி கூப்பிட்டு, ஆண்டவரே, எனக்காக நீர் சிந்தி